சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து 39 பேர் உட்பட 759 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். IAS, IPS, IFS உள்ளிட்ட காலியாக உள்ள சிவில் சர்வீஸ் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC தேர்வு நடத்தியது. இதன் முதல் நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 6.5 லட்சம் பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை பிரதான தேர்வு நடைபெற்றது. 1994 பேர் பங்கேற்ற நேர்முக தேர்வுகள் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் மார்ச் 29ஆம் தேதி வரை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்டது. இதன்படி 182 பெண்கள் உட்பட 759 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய அளவில் மும்பை IITயில் பட்டம் பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த கனிஷ் கட்டாரியா முதலிடம் பிடித்துள்ளார். மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள ஸ்ருதி ஜெயந்த் இந்திய அளவில் 5ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். இதேபோல் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாக கூறப்படும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தாண்டேவாடாவைச் சேர்ந்த நம்ரதா ஜெயின் தேசிய அளவில் 12ஆம் இடம் பிடித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 39 பேர் தேர்வாகியுள்ளனர். இதில் தேசிய அளவில் 23ஆம் இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் ரிஷப் என்பவர் பெற்றுள்ளார். இந்திய அளவில் 49வது இடத்தையும் தமிழக அளவில் 2வது இடத்தையும் ரெஜினா மேரி பிடித்துள்ளார். தேசிய அளவில் 79வது இடம் பெற்றுள்ள அபிஷேக் தமிழக அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். சிறு வயது முதலே IAS ஆக வேண்டும் என்ற கனவு நனவாகியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். தமிழக அளவில் 3ஆம் இடம் பிடித்த அபிஷேக் கடின உழைப்பும் தொடர்ந்து சமூகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை உற்று நோக்குவதும் இந்த தேர்வுக்கு தயார் செய்ய பெரிதும் உதவியது என்கிறார் அபிஷேக். பல வருட கனவு. எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே IAS ஆனது தான் ஆசை. இது என்னோட 3rd attempt. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இன்டர்வியூ வரைக்கும் போக முடிஞ்சு பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் வந்துச்சு. அப்புறம் திருப்பி அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்னு எழுதினேன். நான் படித்த சங்கர் IAS அகாடமி, என்னுடைய பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா கூட இருக்காங்க. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், ஸ்கூல், அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருந்துச்சு. இதன் மூலமாக கடவுளோட அருள் மூலமாக என்னால் இந்த எக்ஸாம் இப்போ ஆல் இண்டியா 79 தொடர்ந்து 3 ஆண்டுகள் உழைத்ததன் பலனாக வெற்றி சாத்தியமானதாக இந்த தேர்வில் 413வது இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த தருண்குமார் தெரிவித்துள்ளார். இந்த எக்ஸாம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. முக்கியமாக ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நல்லா மெனக்கிடணும், நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு இது முக்கியன்றதை நம்ம 24 மணி நேரம் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட முயற்சி அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல முயன்றால் நம்மளால சாதிக்க முடியும். தற்போதைய நிலையில் அகில இந்திய அளவில் 180 IAS, 150 IPS உள்ளிட்ட 812 இடங்கள் காலியாக இருப்பதாகவும் இந்த பணியிடங்களில் தற்போது தேர்வு செய்யப்பட்டவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் UPSC அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இருந்து இந்த ஆண்டில் மிக குறைவான அளவிலேயே மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு 40ற்கும் குறைவானவர்கள் தேர்வாகியுள்ளது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைவு என்றும் கல்வியாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு தேர்வான 990 பேரில் தமிழகத்தில் இருந்து மட்டும் 42 பேர் தேர்வானது குறிப்பிடத்தக்கது.